சமாதி மேலே உட்காந்து பிரியாணி சாப்பிடுங்க அச்சு. அன்டைமில் சமாதி மேலே உட்காந்து பிரியாணி சாப்பிட்ணுமா? இதெல்லாம் ஒரு ஆசையாடா. நான் போயிட்டு உயிரோட வருவேனாடா ஃபஸ்ட்டு. எனக்கு வந்து உள்ள அல்ல கைஸ், பட் ஸ்டில் உங்களுக்காக வர ஆப்ஷனே இல்லாமல் பண்ணுறேன். பட் நான் வந்து ரொம்ப பயமாக இருந்தால் ரிட்டர்ன் வந்துடுறேன், இல்லைனா உங்களுக்காக பண்ணுறேன். இல்லை நான் வரல, வழியும் இல்லை. ஓகே அச்சு, யூ கேன் டு இட். வாங்க போகலாம். ஹாய் காய்ஸ், நாங்கள் வந்து மிட் நைட்டில் பிரியாணியை வாங்கிட்டு இங்கே வந்துட்டோம். எங்கே வந்துட்டோம்னா லைக் சுடுகாடுக்கு வெளியில் தான் நிற்கிறோம். இப்போ வந்து சுடுகாடுக்குள்ளே போக போகிறோம். ஓகே. அண்ட் கைஸ், இதுக்கு முன்னாடி அச்சு வந்து ஒரு டேர் பண்ணேன். அப்போ வந்து என்னென்னா மல்லிகைப்பூ வச்சுட்டு நைட்டு 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போகிறோம். இதுதான் டேரே. இல்லை, நான் இந்த இதை இங்கே பேசுவேன்னு நினைக்கிறேன்ல. எயிட்டர் இதை மட்டும் கட் பண்ணியிருக்கேன். எப்படின்னா நான் அங்கேருந்து அந்த இன்ட்ரோ கொடுப்பேன், அதோட போதும். அந்த மல்லிகைப்பூ மேட்டர்லாம் கட் பண்ணியிருக்கேன். நான் உள்ளே போய் பேசிக்கிறேன். ஆமாம், வரமோ கூட பேசிக்கலாம்ல. ஸோ நான் இப்போ கைஸ் நான் உள்ளே போகிறேன். அண்ட் கையில் சாப்பாடு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நான் நைட்டு 12 மணிக்கோ இல்லை 12 மணிக்கு மேலேயோ மிட் நைட்லையோ எப்பயுமே போய் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டதே இல்லை. லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் நான் பண்ண போகிறேன், உங்களுக்காக தான். ஓகே, இது வந்து நம்ம சாமி கோயில். அண்டு இதே மாதிரி குட்டி குட்டி சாமிஸ்லாம் இங்கே இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக சேஃபாக தான் இருக்கும், சேஃபாக இருக்கணும். அதனால் அவங்ககிட்ட ஒரு ப்ரேயரை போட்டுக்கலாம், காப்பாற்றிடுப்பா. ஓகே, இங்கே பாரு, ரெட் கலரில் இருக்கு. எனக்கு இந்த டைமில் ஒரு மாதிரி ஹெவி ஆகுது. இப்போ வேண்டா வந்துட்டு போனேன் கொஞ்சம் முன்னாடி. பிரியாணி சாப்பாடு அப்படிலாம் இல்லை, ஒன்றும் இல்லை. இங்கே பண்ணலாம் தானே? கன்ஃபார்மா? பேனிக்கா? பயமாக இருக்குடா. கையில் சிக்கன் பிரியாணி. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம வந்து கறியை எடுத்துகிட்டு சுடுகாடு சைடு கிராஸ் பண்ணும் போதே நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வரும்போது திரும்பி பார்த்து துப்பணும், 3 வாட்டி துப்பணும், காலை கழுவிட்டு உள்ளே வரணும், அந்த மாதிரிலாம் ஏதோ சொல்லுவாங்க. ஏன்னா அட்ராக்ட் பண்ணுவோம் சிக்கன் சொல்லிட்டு. நீங்கள் நம்ம சிக்கனை சமைச்சு பிரியாணி ஆக்கி அதை எடுத்துகிட்டு வந்து இங்கேயே எடுத்துகிட்டு வந்து சாப்பிட போகிறோம். இதெல்லாம் எனக்கே அல்லா இருக்குது. இங்கே ஒரு நாய் கூட இல்லைடா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கத்திட்டு இருந்துச்சுடா. அது இருந்தால் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் கைஸ். ஆக்சுவலாக அவங்க எது கத்துறாங்க ஏதாவது தெரியும், பட் எல்லோரும் ஓடிட்டாங்களே. ஓகே நம்ம டேர் பண்ணுறோம், ஸ்ட்ரைட்டாக உள்ளே போகிறோம். இந்த ரெட் கலர் கலரை, இது என்னது ஐயா? சரிடா, தவளடா, இவ்வளோ பெருசாக இருக்கு. எப்படி இப்போ எப்படி போகிறது? தவக்கெல்லாம் இருக்கே. அதான் பூனையா? மயிலா? முருகர் நம்ம கூட இருக்கார் கைஸ். நமக்கு எந்த பயமும் இல்லை. எப்போலாமா? ஃப்ராக்லாம் இருக்குடா இங்கே. தவுங்கன்னுட்டு. இந்த கலரே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஏதோ 11:30 மணிக்கு 12 மணிக்கு கத்திட்டு நம்மளே இல்லைல்ல. ஏதோ ஒரு சண்டை மிட் நைட்டில் சண்டை. ஆண்டி ஸ்லோவாக பேசுங்க ஆண்டி, பயமாக இருக்கா இல்லையா? நான் வெளியிலே ஓடி வந்துட்டேன். இவங்களே பரவாயில்ல கைஸ், இவங்க ரொம்ப கத்தி பயன்படுத்துகிறாங்க. ஆண்டி கொஞ்சம் கூட இருந்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக காணிங்க. சரி போயிடலாம்.
பார்த்துட்டே போகிறாங்க. அவங்கள பக்கம் தான் பயமாக இருக்குது எனக்கு. யார் எப்படி பார்த்துட்டு போகிறாங்க? இல்லை ரிஸ்க் இல்லடா, ரிஸ்க் இல்லை. ஓகே ரொம்பல உள்ளே போயிடலாம் சொல்ல, நம்ம கேட்டுக்கிட்டு நிற்கலாம். எனக்குமே இந்த பயம் இருக்குது. என்னென்னா லைக் ஆக்சுவலாக நான் இப்போ வந்து எல்லாமே பாய்ஸாக இருக்கும்போது அவ்வளோவா தெரியாது. இப்போ நான் மட்டும் ஒரு பொண்ணுன்றனால கண்டிப்பாக சேஃப்டி முக்கியம் இல்லையா? அதனால் வந்து சும்மா பாசிங் பையில் அந்த மாதிரி எல்லோரும் கிடையவே கிடையாது. பட் ஸ்டில் எவ்வளோ நியூஸ் பார்க்குறோம் அந்த பயம். வீடியோ எடுத்துகிட்டே போகிறான்டா. ஆமாம் சத்தியமாக ஃபோன் எப்படி பிடிச்சிட்டே போனோம். அது வீடியோவா இல்லை ஃபோன் பேசுகிறாங்களான்னு தெரில. போகிறாங்கன்னு நினைக்கிறேன். வா வா ஓ இங்கே வாங்க. நாங்கள் சென்னைண்ணா. என்னாச்சு வீடியோ எடுத்தீங்களா? ஃபோன் இப்படி பிடிச்சிருந்தீங்க பார்க்கும்போது வீடியோ எடுத்துருந்த மாதிரி இருந்ததுண்ணா. இல்லை இல்லையா இல்லைண்ணா, நான் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்கேன். ஒரு டேரு சுடுகாட்டில் போயிட்டு பிரியாணி சாப்பிட்ணும் மிட் நைட்டில். அதனால தான். ஓகே தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. ஏஐ கூட ஒன்றும் சொல்லலை. போலீஸ்க்கு சேஃபாக இருக்கணும்னு சொல்லுங்கள். லோக்கலா? ஆ போதையில் இருக்காரா? எப்படி சொல்கிற? எனக்கு தெரியல, எனக்கு கிட்டே போலையே. வயசு கிட்டத்தட்ட 3 மணிக்கிட்ட ஆக போகுது. ஸோ நம்ம வந்து உள்ளே போயிட்டு இதை சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். மிட் நைட்டே முடிய போகுது. வாங்க போகலாம். ஆக்சுவலாக நாங்கள் உள்ளே வரும்போது 2:30. நாங்கள் வந்து வரணுமா சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஆக்கிட்டோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு டேர் பண்ணுவோம். அதுலேருந்தே நாங்கள் வெளில வரல. அதே ரொம்ப பயமாக இருந்தது. நாங்கள் பண்ணிட்டு ரூம் காருக்குள்ளே போய் உட்காந்ததுக்கப்புறமா ஒரு மாதிரி பயங்கரமான நம்மளோட ஷேர் பண்ணுவோம்ல, அதெல்லாம் ஷேர் பண்ணும்போது ஒரு மாதிரி பயமாக இருந்தது. ஸோ படம் வந்துச்சுடா டாக்ஸ் எல்லாம். இது இருந்தாலும் பயமாக இருக்குது, இல்லைனாலும் பயமாக இருக்குது. ஸோ நாங்கள் காருக்குள்ளேயே கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் 1 hour கிட்ட. அதுக்கப்புறம் காரில் சுற்றிட்டு இருந்தோம். திருப்பி இந்த டேர் பண்ணுன்றதுக்காக நான் இந்த வழியாக வந்துடுறேன்டா. அங்கே ஃப்ராகு ஸ்னெயிலெல்லாம் கடவுளே அங்கே பாடுறா எவ்வளோ பெரிய ஃப்ராகு. இந்த சைடு வேணாம், இந்த சைடு வேணாம். ஆனால் சத்தியமாக நினச்சிட்டு வரல, பயமாக போயிடுது. ஆனவங்க போயிடலாம். பிரியாணி சாப்பிட்றியாம்மா? வா இவனுக்கு போட்டு போகலாம் வயசு. சேஃப்டி தானே, அப்படிதான் கூப்பிடணும் நம்ம. ஆஹா வாசனையே நல்லா இருக்கு. இது வேணாம்லடா, எனக்கு ரைத்தா. எனக்கும் ரைத்தா. ஓகே வா வாடா, இங்கே வா வா. கத்தாத, எதுவும் பயம் புத்தாத. சாடம் போதும். பயப்படாதடா. நீ என்னடா இப்படி பயப்படுற? எனக்கே பயப்படுற, பேய்க்கு இப்படி பயப்படுற? ஓ அண்ணா சரி வரியா? உள்ளே போகலாமா? என் கூட தைரியமாக வாங்க. இந்த ஒன்றும் பண்ணல, சாப்பிடு. பசிக்குதா? இன்னும் கொஞ்சம் கூட சாப்பிடு. நம்ம இவ்வளோ சாப்பிடு. கலரை மேலே சாப்பாடு வச்சு சாப்பிடணும். வா இந்த சைடில் ஒரு நாய் நிற்குது. அந்த பூ இருக்கு அங்கே பாருங்க. நாங்கள் வந்து ஒரு ஆக்சுவலாக இன்றைக்கி 2 டேரு இதே இடத்துல. நாங்கள் வந்து இந்த மல்லிப்பூவை தூக்கி போட்டுட்டு, இந்த மியா வேறு பயமாக இருக்கே. நான் வந்து இந்த மல்லிப்பூவை வந்து எங்கள் அம்மா சொன்னாங்கன்னு தூக்கி போட்டு போயிட்டோம். அவங்க வந்து ஒரு 5 நிமிஷம் கிட்ட தான் சொன்னாங்க. பட் நாங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு வந்தோம். அண்டு இந்த டேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 12 மணி. இப்போ வந்து விடிய போகுது. அது வரைக்கும் இங்கே தான் இருக்குது. சூப்பர்ல, வாங்க.
ஓகே. நம்ம கொஞ்சம் வயசான ஆண்டி அங்கிள் மாதிரி இருந்தாங்கன்னா இல்லை எங்கேயா இல்லைடா கலர் இல்லை வேறு அந்த மாதிரி கலர் இருக்கும்ல ஏதோ இந்த மாதிரி ஃபோட்டோலாம் வச்சு லைட் அடிக்காது அவங்க மேலே லைட் அடிக்காது பாப்பலாம் யாரோ போகிறாங்க ஆப்போசிட் சைடில் அங்கே இருக்காங்க இங்கே இருக்கிறத காட்டணும். ஓகே இன்னும் கொஞ்சம் உள்ள போயிட்டா வேணாம்டா அந்த மாதிரிலாம் இல்லை அவங்க ரிலேட்டிவ்ஸ் ஹர்ட் ஆச்சுன்னா ஆமாம் ஓகே இது மேலே நடந்துடாத. ஏன்னா கைஸ் இங்கே ஒன்று இருக்குது கீழே ஒரு என்ன சொல்லுவாங்க சடலம் புதைச்சிருக்காங்க. வேணாம் அதெல்லாம் நம்ம வெளில போய் காஞ்சனாலாம் சொல்லாதலாம் கைஸ். எனக்கு சத்தியமாக உள்ள செம்ம பயமாக இருக்குது. நான் இவ்வளோ நேரமாக இதை எதுக்கு சாடாமல் இருக்குன்னா அந்த பயத்தினால தான். இது மேலே வச்சுட்டு வேற நம்ம சாப்பிட்ணும். அது யோசிச்சாவே எனக்கு பயமாக இருக்குது. இதை பார்க்கும்போதே தெரிஞ்சு இதெல்லாம் வந்து பழங்காலத்து கலரை பழசாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இது மேலே வந்து என்ன என்னம்மா ப்ளீஸ்டா கைஸ் இவன் ஏற்கனவே ஒரு ஸ்டோரி சொன்னதுக்கே நாங்களாம் அள்ளு விட்டோம். ப்ளீஸ்டா இவன் வேற போகலாம் ரெண்டே டேர முடிக்காமல் எப்பட்றா சாப்பிட்டு போயிடலாமா ப்ளீஸ்டா இதான் ஒரு விளையாட்டா? ஓகே கைஸ் நான் வந்து இதை இங்கே வச்சுட்டு நான் சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு வெளில போயிடுறேன். ஏன்னா எனக்கே இவனுங்க பண்ணுறதுலே எனக்கு பாதி பஸ்டாகுது. ஓகே காலையிலே சாரி மன்னிச்சிருங்க. ஓகே உட்காந்துட்டேன். இது நீ இந்த ஆங்கிள் வச்சோன்னா அது கலரை மாதிரி தெரியுதா? இன்னும் கொஞ்சம் தள்ளி இந்த கலர்லாம் தெரியுதா? இல்லைனா நீ இங்கே நின்று அந்த ப்ளூ கலர்லாம் தெரியுற மாதிரி ஷார்ட் வைக்கிறியா? அது அங்கே நிற்கிறியா? அங்கே என்ன ப்ளூ கலர் தெரியுதான்னு ஃபஸ்ட்டு பாரு. நல்லா இல்லையா இப்போது? அப்போ வேணாம் இப்படியே திருப்பினா ப்ளூ கலர் தெரிஞ்சா நல்லா இருக்கா நல்லா இல்லையா? தெரியுதா? பக்கவா? ஓகே 3 2 1. ஓகே நாங்கள் வந்து பிரியாணியை வாங்கி ஆல்ரெடி வச்சுருந்தோம். இந்த பிரியாணி தான் இப்போ சாப்பிட போகிறோம். நீங்கள் சொன்ன மாதிரியே கல்லறைக்கு மேலே உட்காந்து நான் வந்து பிரியாணி சாப்பிட்றேன். கல்லறை மேலே வச்சு சாப்பிட்றேன். பிரியாணி டேஸ்டாக இருக்கும். பட் இப்போ அந்த ருசிச்சு சாப்பிட்றதுலாம் நான் இல்லை. எந்த சைட்லேருந்து எப்படின்னே தெரியல. ஆலமரத்து கீழே உட்காருறது இன்னும் பயமாகுது. ஆஹா அச்சோ சாரி பீஸா பார்த்தோன்னே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓகே கைஸ் நான் வந்து சாப்பிட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரியே ஃபுல்லாக சாப்பிடல, 2 வாய். ஓகே 2 வாய்க்கு சாப்பிட்டு நம்ம நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வேலை செய்யலாமா? சொல்ல ஆஃப் பண்ணு. இல்லை 3 2 1 ஸ்டார்ட். நல்லா இருந்துச்சா? இன்னும் கொஞ்சம் ஓகே கைஸ் நம்ம இங்கே வந்துவிட்டோம். கலரை மேலே உட்காந்துட்டோம். நீங்கள் சொன்ன மாதிரியே நான் சாப்பிட்டுட்டேன். அண்ட் இப்போ வந்து இறங்கி உடுன்னு வெளில ஓடி போயிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம மட்டும் தனியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுனால இவங்களுக்கும் குத்துடலாம். எல்லாம் ஓவர் ப்ளீஸ்ரா.
வாங்கிட்டு போங்க, நான் மட்டும் சாப்பிட்ருக்கேன். அப்போது காரில் வச்சுருக்கும் போது இல்லை நான் சாப்பிட்றேன். ஆமாம் நாய்க்காவது வைக்கலாம்டா. இதுக்கு மேலே நாங்கள் இது வெளில எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவோமான்னு கேட்டால் இல்லை, ஏன்னா எங்களுக்கு செம்ம பயம் தான். அதனால் நாங்கள் வந்து இதை இங்கே தூக்கி போட்டு வேஸ்ட் பண்ண வேணாம். நாங்கள் வெளில டாக்ஸ்க்காவது வைக்கலாம், அட்லீஸ்ட் அவங்க ஏதாவது சாப்பிடுவாங்க. எவன் வந்துட்டுருக்கான்? இவன் வேறு ஒரு நாய் வருது. சீசா சொல்கிற? ஆமாண்டா. அவங்களுக்கு வச்சுலாம்டா. அப்பனா அது பார்க்குது. வா ஓடிச்சு. ஆமாண்டா, வாடா போயிடலாம். அவன் வேறு அக்கா வந்துருங்க போவும் சொல்லிட்டு கல்லறையை பார்க்கவே பயமாக தான் வச்சுருக்கு. அண்ட் இவ்வளோ தூரம் நான் உள்ளே வந்து இங்கே நின்று சாப்பிட்டுருக்கேன் பிரியாணி. அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். நானா ஓகே. ஆமாம் இங்கே வந்து ஆப்போசிட்டில் கொஞ்சம் ஃபேக்ட்ரிஸ் தான் இருக்குது. அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு சத்தம் வருது, அதுவே பயங்கரமாக இருக்குது. பத்தாததுக்கு இந்த சைடில் இருக்குது. அது இல்லாமல் இந்த சைடில் இருக்கிற வீட்டு சைடில் இருக்க டாக்ஸ் எல்லாம் வேறு சேஃப்டிக்காக கற்றுது, அதுவுமே பயமாக தான் இருக்குது. நாங்கள் வந்து நாங்கள் வந்து ஒரு கல்லறை மேலே உட்காந்து சாப்பிட்டோம். நாங்கள் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ வச்ச கல்லறை மேலே தான் சாப்பிடலான்னு யோசித்தோம், பட் அதை பண்ணல. ஏன்னா ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோவில் இருக்கிற வீட்டு ஆளுங்க அதை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியும் இல்லையா, மேபி தெரிஞ்சு அவங்க ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுனால நான் வந்து அதை பண்ணாமல் யார் ஃபோட்டோ இல்லாமல் இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு கல்லறையை தேடி உட்காந்தோம். அதுவும் கொஞ்சம் பழசாகவே உட்காந்தோம், பழைய கல்லறை அந்த மாதிரி தான் நாங்கள் உட்காந்தோம். இங்கே நிற்கவாடா, இங்கே நின்று இவங்க தெரிஞ்ச மாதிரி பேசுவா. இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்டு வேணும். ரைட்டிங் இதோ ஆண்டி எங்களுக்கு தர்றாங்களா? ஓகே. ஸோ நம்ம இங்கே வந்துட்டு உள்ளே போய் ஒரு கல்லறை மேலேயே உட்காந்து நான் வந்து பிரியாணி சாப்பிட்டேன். எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்காக மட்டும்தான். அச்சு வந்து மிட் நைட்டில் இந்த மாதிரி டைம்லலாம் வந்து பண்ணதே இல்லை. அண்ட் இன்றைக்கே வந்து நாங்கள் ஆக்சுவலாக வந்து 2 டேர் பண்ணோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மல்லிப்பூ வச்சது அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், மறக்காமல் போய் பாருங்கள். நைட்டு 12 மணிக்கு மல்லிப்பூ வச்சுட்டு உள்ளே வருது. அது சீரியஸாக எங்களுக்கு அல்லையில் என் தம்பி வேறு ஏதோ பார்த்தேன்னு ஒரு மாதிரி பண்ணிட்டான். அண்ட் அதுக்கப்புறம் திரும்பியும் ஒரு கேப் எடுத்துகிட்டு திரும்பியும் நாங்கள் இங்கே வந்து இப்போ எடுத்தோம். இந்த செகண்ட் வீடியோ பிரியாணி சாப்பிட்றது. பிரியாணியும் சாப்பிட்டாச்சு. ஒரு வழியாக நம்ம வந்து டேரை முடிச்சிட்டோம் கைஸ். அண்ட் இப்போ வந்து இது என்ன பண்ண போகிறோம்னா டாகுக்கு வச்சுட்டு இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட்டு காலிடலாம். ஏன்னா எனக்கு இந்த இடத்த பார்க்கும்போது சீரியஸாக பயமாக இருக்குது. காலை கழுவிக்கலாம்லடா. இப்படியே வெளில போயிடுவோம்ல, இதுக்கு மேலே நம்மளுக்கு எதுவுமே இல்லை. இல்லை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த பிரியாணியெல்லாம் டாக்ஸ்க்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கையை கழுவிட்டு காலை கழுவிட்டு ஃபஸ்ட்டு வெளில போயிடலாம் கைஸ். வாங்க போகலாம். எங்கடா ஓடுற? அப்படியே இங்கே வைக்கலாம்ல, சாமி கிட்ட எதுவும் இல்லைல்ல. ஏன் ஓகே கைஸ், நான் இதை வந்து அப்படியே இங்கே கொட்டிடுறேன். சார் டாக் சாப்பிடும். எங்கே வாரா வா. வந்து சாப்பாடை வேஸ்ட் பண்ணல, நான் வந்து டாக்ஸுக்கு தான் வச்சுருக்கேன். இங்கே நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க, பட் அவங்களாம் நம்மளை பார்த்து பயப்படுறாங்க. ஸோ இப்போ வந்து சாப்பிடுவாங்களான்னு தெரியல, பட் கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து சாப்பாடை வேஸ்ட் பண்ணு, கையை மட்டும் கழிட்டு வந்துடுங்க. ஏன்டா ஓடுற? இதை பார்த்தா வேறு பயமாகுது. என்னடா அது ஓப்பன் பண்ண இந்த படிக்குது?
ஓகே கை கால் எவன் அடிக்காதுடா. ஓகே யா கைஸ் ஸோ கை கழுவியாச்சு. இங்கே வந்து சொல்ல அந்த கலர் தெரிகிற மாதிரி வந்து 3 2 1 ஓகேவா. ஏன் கைஸ் ஸோ நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு. பிரியாணியை ஒரு கல்லறை மேலே உட்காந்து சாப்பிட்டாச்சு. ஆனால் அதை வேஸ்ட் பண்ணாமல் நான் வந்து வெளில வச்சிட்டாங்க. எனக்கு ஃபுல்லாக சாப்பிட்டு சீரியஸாக தைரியமே இல்லை. அதனால நாங்கள் அதை வச்சுட்டு இப்போது சாப்பாடை வச்சுட்டு வந்து கை கால்லாம் நல்லா கழுவியாச்சு. நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக முடியலாம்டா. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணிக்கிறேன். இங்கே வேறு எங்கேயாவது போயிடலாமா? ஆ ஷூரா ஓகே. அண்ட் கைஸ் நான் வந்து ஓகே ஆக்சுவலாக நான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து எந்த கலர்லேயுமே போய் மிட் நைட்டில் பிரியாணிலாம் சாப்பிட்டதில்ல. ஆனால் அவங்களுக்கு டைமே காட்டவே இல்லை. ஸ்டார்டிங்லேருந்து டைம் காட்டவே இல்லை. டைம் ஆக்சுவலாக நானே எந்த இடத்துல பார்த்தேன்னா அந்த ஒரு அண்ணா வந்து நம்மகிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த அண்ணாவோட கையில் ஃபோன் இருந்துச்சு. அந்த ஃபோனில் வந்து டிஸ்பிளேல தெரிஞ்சு. ஆக்சுவலாக நான் வந்து வீடியோ எடுத்தீங்களான்னு கேட்கும்போது அவர் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இல்லைன்னு சொல்கிறதுக்காக அவர் வந்து அதை காட்டலான்னு எடுத்தார். அது ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. நான் ஸோ சாரி இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உங்களை வந்து சந்தேகப்படுற இன்டென்ஷனில் அது இருந்தது ஆப்வியஸ்லி. பட் ஸ்டில் ஒரு சேஃப்டி முக்கியம் இல்லையா, அதனால தான் நான் அதை கேட்டேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை, ஆல் குட். அண்ட் அவர் வந்து அதை ப்ரூவ் பண்ணுற விதமாக அப்படி ஃபோன் எடுத்தார். பட் அவர் வந்து அதை உள்ளே போகல. நானும் அதை நம்புகிறேன். கண்டிப்பாக உள்ளே எதுவும் இருக்காது, நம்மளெல்லாம் எதுவும் ஃபுட்டேஜ் அவர் எடுக்கல அப்படின்ட்டு. அண்ட் அவருக்குமே நாங்கள் பேசும்போது லைக் போலீஸ் சேஃபாக இருந்துக்கோங்க அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. கரெக்டாக சொன்னார். யா ஸோ இல்லை யா எடிட்டர் ஜி அந்த அண்ணா வந்தாங்களே, அந்த அண்ணாவோட ஃபோனில் வந்து கையில் அந்த ஃபோனில் வந்து டிஸ்பிளேயில் இருக்கும்ல அந்த நம்பரை மட்டும் போட்டுருங்க. டிஸ்பிளேயில் இருக்க அந்த நம்பரை மட்டும் ஐயோ டைம் மட்டும் நீங்கள் காமிச்சிருங்க ஓகேவா. இப்போ நம்ம பேசும்போது பிளாக் அண்ட் ஒயிட்டில் அந்த ஃபோனில் இருக்க டைம் மட்டும் கொஞ்சம் கலராக தெரியுது, ஃபுல் கலரில் தெரிகிற மாதிரி காமிச்சிருங்க, அழகாக இருக்கும். ஓகே யா இந்த வீடியோ ஃபுல்லாக எங்கேயுமே வந்து இந்த சாஃப்ட் மியூசிக் வேணாம், ஃபுல்லாக ஹாரர் மியூசிக்கே வைங்க. எண்டிங்கில் சொல்கிறேன், நான் முன்னாடியே சொல்லி அப்படியே போடுறேன். யா நான் சொல்லிட்டேன்னா அந்த அண்ணா வந்து ரொம்ப ஸ்வீட்டு. ஓகே அது முடிச்சாச்சு. அந்த டைம் ஸோ அந்த அண்ணாவோட டைம் தான் நான் அந்த அண்ணாவோட கையில் இருந்த அந்த ஃபோனு தான் ஆக்சுவலாக நானே வந்து டைமை கவனித்தேன். சம் 2 சம்திங் காமிச்சிச்சு. நாங்கள் உள்ளே வரும்போது 2:30 மணிக்கு தான் இருந்துச்சு காரில் பார்க்கும்போது. அண்ட் ஆப்வியஸாக நாங்கள் வந்து அங்கே நின்று இதெல்லாம் பண்ணும்போது அவ்வளோ நேரம் ஆகியிருக்கோம். நாங்கள் வந்து உள்ளே வந்து இப்போது எவ்வளோ நேரம்னா கிட்டத்தட்ட ஒரு 3 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லை 3க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் கம்ப்ளீட்டாக மிட் நைட்லேருந்து ஏர்லி மார்னிங் வரைக்குமே நான் இங்கே தான் இருந்திருக்கேன். அண்ட் சாப்பிட்டுட்டு சாப்பாடையும் அங்கே வச்சாச்சு. ஓகே இதுக்கு மேலே வந்து நாங்கள் இங்கேருந்து காருக்கு போகிறோம் கைஸ். நீங்கள் சொன்ன மாதிரியே அச்சு வந்து ஒரு சுடுகாட்டில் வந்து ஒருத்தவங்க மேலே உட்காந்து சாப்பாடை மேலே வச்சு அவங்க மேலே இருந்து நம்ம வந்து ஒரு பிரியாணியே சாப்பிட்டுட்டோம். அண்டு இதெல்லாம் வந்து எனக்கே ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. என் தம்பியை பாருங்க, அவன் அங்கேயே நின்றான். அவன் வந்து அங்கேயே இருந்தானா நாங்கள் மல்லிகைப்பூ அந்த டேர்லேயே வந்து செதறிட்டான். அவன் கூட சேர்ந்து நானுமே. அதனால் வந்து இப்போ அவன் சேஃபாக வெளிலே நிற்கிறான். நாங்களும் இந்த வீடியோ முடிச்சுட்டு கிளம்புறோம் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணிக்கிறேன். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான டேர் வேணாம், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டாடா பை ஃப்ரம் அச்சு, டாடா பை பீட்ஸ். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயோ அதெல்லாம் சொல்லவே இல்லையா எடிட்டர், சாரி நான் ஃபஸ்ட்டே வந்துடுறேன். இந்த லைக் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் அச்சுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான டேரில் அச்சுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அச்சு வந்து இவ்வளோ டேரிங்காக நான் போய் பண்ணுறேன் அப்படின்றத எனக்கு காட்ட வேணாம். எனக்கு வந்து உங்களுக்காக நான் இதை பண்ணுறேன், அப்படி தான் எனக்கு இதை காட்டணும் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நான் இது உங்களுக்காக தான் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸோ என்னோடய ஃபேமிலியோ யாரும் போயிட்டு இந்த மாதிரி போய் சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் வந்து போகணுன்னு எனக்கு தெரில. நான் வந்து சீரியஸாக பயப்படுவேன். நீங்கள் சொல்லும் போது எனக்கு தெரில, இப்போயும் பயம் அதே மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்குன்னு வரும்போது நான் இதெல்லாம் பண்ணுறேன். அது ஏன்னு தெரில. கண்டிப்பாக உங்கள் மேலே வச்சுக்க லவ் தான். ஆமாம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நான் உங்கள் மேலே வச்சுருக்க லவ்வால் மட்டும்தான். அண்ட் இப்போ வந்து நான் வெளியே போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாடா பை பீட்ஸ்.